வணக்கம் நண்பர்களே, இது நங்கூரம் நான் முருகேசன். காணொளியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிரதமர் மோடி சுதந்திர தின விழாவில் பேசியிருந்தார். ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்பு வந்து நம்ம இந்தியாவினுடைய கட்டமைப்புக்கு மிகவும் பேருதவி செஞ்சுருக்குது. கட்டமைப்பை செஞ்சதே ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு பேசியிருந்தார். அதுக்கு ஏற்கனவே ஒரு காணொளி போட்டுட்டோம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அதில் விட்டு போச்சு. அதை திருப்பி நம்ம ஞாபகப்படுத்திக்குவோம் அப்படிங்கிற இந்த இந்த காணொளி அதுக்காக தான். ஆர்எஸ்எஸ் கட்டமைச்சது எதை கட்டமைச்சது? சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் கட்டமைச்சது ஜவஹர்லால் நேரு. அவர் தான் கட்டமைச்சார். எல்லாத்தையுமே கட்டமைச்சார். பொதுத்துறை நிறுவனங்கள்லேருந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நேரு செஞ்ச நன்மைகளை நம்ம படித்து சொல்லணும்னா 1 மணி நேரம் சொல்லணும். அவ்வளவு அத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள், அத்தனை வங்கிகள்லாம் தேசியமயமாக்கல் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. நம்ம ஏர் இண்டியாவே டாட்டாட்ட இருந்தது, அதை இந்தியாவுக்கு மாற்றினது, இந்தியாவோட ஏர் இண்டியாவாக மாற்றினது அது ஜவஹர்லால் நேரு தான். அது மாதிரி காங்கிரஸ் நிறைய செஞ்சுருக்குது. பர்டிகுலராக ஜவஹர்லால் நேரு நிறைய செஞ்சுருக்காரு. அது ஒரு பக்கெட்டு. இந்த ஆர்எஸ்எஸ் என்னென்ன செஞ்சுருக்குது அப்படின்னா, சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே அவர்கள் வெள்ளைக்காரர்களுடைய கையால் தான் இருந்திருக்காங்க. அவங்க ஆர்எஸ்எஸ்காரங்கள்லாம். ஆர்எஸ்எஸ்ங்கிறது 1925 தான் ஸ்டார்ட் பண்ணது. ஆர்எஸ்எஸ்ன்னு பேர் வச்சது. ஆனால் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு கேங். அவங்க ஒரு ஒரு கொள்கையோடு தான் இருந்திருக்காங்க. அவங்க கொள்கை கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது. என்ன கொள்கை இருக்குது? இந்த இந்தியாவை சுரண்டுவது, இந்த இந்தியாவை சுரண்டி இந்தியர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது, படிப்பறிவு இல்லாமல் முட்டாளாக வச்சிருக்கிறது. அந்த முட்டாள்தனத்தை பயன்படுத்தி சாமிங்கிற பேரை சொல்லி மக்களை ஏமாற்றி சுரண்டி நம்ம பெரியாள் ஆயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்க. ஆனால் அதே மாதிரி தான் அவங்களோட கொள்கை என்னவோ இன்ன வரைக்கும் அதான். சுதந்திரம் வாங்கி 79 வருடங்கள் ஆகுது. இப்போவும் 78 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போது இது வரைக்கும் அவங்க நினைக்கிறது தான் நடக்குது. அவங்க சொல்கிறது தான் கேட்குறாங்க. அவர்களுடைய எண்ணங்கள் போல தான் இப்போ இன்றைக்கி இந்தியாவும் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோடியே ஆர்எஸ்எஸ் கிட்ட தாளம் போட்டுக்கிட்டு இருக்கார். அவ்வளோ பெரிய மோடி. குஜராத்தில் குஜராத்திகள் இன்னைக்கு இந்தியாவிலேயே பெரிய பணக்காரங்க யாருன்னா குஜராத்திகள் தான். அந்த குஜராத்திகாரரான மோடியே ஆர்எஸ்எஸில் தாளம் போட்டுருக்காரு. சரி, இப்போ கட்டமைப்பு செஞ்சாங்க. என்ன கட்டமைப்பு இந்தியாவுக்காக செஞ்சுருக்காங்க? வர்ணாசிரமம் செஞ்சுருக்காங்க. ஏற்றத்தாழ்வை கொண்டு வந்திருந்தாங்க. வர்ணாசிரமம் சாதிகளே இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் வர்ணாசிரமம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஏற்றத்தாழ்வுகள் பெரியவன் சிறியவன், ஏழை பணக்காரன், மேல் சாதி கீழ் சாதி, இந்த மாதிரி சாதிய அடுக்குமுறைகள் அது கொண்டு வந்திருக்காங்க. சேரிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவங்க தான் காரணம். பெண்கள், குறிப்பாக சொல்லணும்னா பெண்களை அடிமையாக்குனது, பெண்களுக்கு வரதட்சணை வந்தது. பெண்களுக்கு நம்ம இந்தியாவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலாம் குறிப்பாக இருந்துச்சுன்னா, பெண்கள் தான் அரசர்களாக ராணிகளாக இருந்திருக்கிறாங்க. பெண்களுடைய கைகள் தான் ஓங்கி இருந்திருக்குது. பெண்கள் பேரால் தான் அன்னைக்கு இவ்வளோவுக்கும் நதிகளின் பேரை வச்சாங்க. பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. பெண்கள் தான் அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. பெண்கள் வாள் எடுத்து சண்டைக்கு போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆம்பளை கூட ஒரு பொம்பளை பிள்ளை குதிரை ஏற்றம் பயிற்சி கற்றுக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு வாள் பயிற்சி எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போயிருக்காங்க. சுதந்திர போராட்டங்களில் சண்டைக்கு போயிருக்காங்க. நம்மளுடைய வேலு நாச்சியார், நம்மளுடைய குயிலி, இவங்கெல்லாம் ஒரு உதாரணம். இவங்க தான் இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு அடித்தளமிட்டவர்கள் நம்ம தமிழர்கள் தான். அதில் குறிப்பாக வேலு நாச்சியார், மருதுபாண்டியர், இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அது ஒன்று கட்டம், அது ஒரு பக்கத்து. நம்ம இப்போ இந்த கட்டமைப்பு, ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பு, இந்தியாவினுடைய கட்டமைப்பு அடித்தளம் அது போட்டது யார், என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வர்ணாசிரமம், சாதிய ஏற்றத்தாழ்வு, மேலே கீழே, உயர்ந்த சாதி கீழ் சாதி, சேரிகளை கட்டமைச்சது, பெண்களுக்கு குறிப்பாக பெண்களை உங்களுக்கே நல்லா தெரியும், உடன்கட்டை ஏறுது. இதெல்லாம் யார் கொண்டு வந்ததுங்கிறீங்க? இதெல்லாம் தமிழர்களுடைய மரபு இல்லை.
இந்தியா பூரா தமிழர்கள் மட்டும்தான் வாழ்ந்தாங்க. இந்தியா மொத்தமும் தமிழர்களுக்கு தான் சொந்தம். தமிழர்களுடைய மரபுல ஆதி காலத்திலயும் சரி, சங்க இலக்கியங்களையும் சரி, எந்த இலக்கியங்களையும் பெண்கள் அடிமையாக நடத்தப்படவில்லை. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பெண்களுக்கு வந்து உரிய 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 மகத்துவம், உரிய அந்த உன்னதமான இந்த பதவிகள்லாம் குடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா நம்ம கோயில்ல தேவதாசி. தேவதாசிங்கிறதே பார்த்தீங்கன்னா, நீங்க அதுக்கே ஒரு பெரிய கதைங்க. அதுக்கு தனியாவே ஒரு காணொளி. தேவதாசி அப்படிங்கிறது வந்து தேவர் அடியார்கள். அவங்க தேவதாசின்னு ஆக்கிட்டாங்க. விபச்சாரம் பண்ற பெண்களாக மாற்றி விட்டார்கள். தேவதாசின்னு ஆக்கிட்டாங்க. தேவர் அடியார்கள். அவங்க உண்மையான பேர் தேவர் அடியார்கள். தேவர் அடியார்கள்லாம் தேவனுக்கு தொண்டுகள் செய்து கோயில்ல தேவர் அடியார்களாக, தேவனுக்கு அடியார்களாக இருந்தவர்கள். அவங்க தான் தேவர் அடியார்கள். அவங்க செஞ்ச வேலை என்ன? இறைவனை வந்து குளிப்பாட்டுவது, இறைவனை வந்து அலங்காரம் பண்ணுவது, பூக்கள் பறித்து வருவது, கோயிலை சுத்தம் பண்ணுவது, கோயிலை சுத்தமா வச்சிருக்கிறது. இத தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இந் இந் இந்த இந்த கும்பல் வந்து இந்த வந்தேரி கும்பல் வந்து அதையெல்லாம் மாத்தி அவங்கள்ட்ட ஒண்ணு ஒண்ணா பிடுங்கிட்டாங்க. இப்போ முருகன் கோயிலே வச்சுங்க, பழனி முருகன் கோயிலே வச்சுங்க. யார் மொத மணி அடிச்சது? மணி அடிச்சதெல்லாம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழர்கள் தான் மணி அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கருப்புசாமி கோவில்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கருப்புசாமி கோவில் எல்லாத்துலயும் இவங்க தான் மணி அடிப்பாங்க. தமிழ் தெய்வங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள பூரா பாருங்க சிவப்பு வேட்டி கட்டிட்டு இருக்கிறவங்க. தமிழ் தமிழர்கள் தான் மணி அடிப்பாங்க. இந்த வந்தேரிகள் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றி விட்டாங்க. தேவதாசிகளை வந்து தாசிகளாக மாற்றி விட்டார்கள். தேவர் அடியார்களாக இருந்த பேரை தேவதாசி அப்படின்னு மாற்றிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அவர்கள் வந்து அதுக்கப்புறம் தான் அடிமையாக்கப்பட்டாங்க. தேவர்கள் அடியார்களாக இருந்த வரைக்கும் அவர்களுக்கு வந்து தேவனுக்காக தான் நடனமே ஆடினாங்க. சாமிக்காக தான், சாமியை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் நடனங்கள் ஆடினாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ராஜாக்களையும் ராஜாக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களையும் ஜமீன்தார்களையும் இன்னும் இருக்கிற பிற பணக்காரர்களையும் சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் தேவ தாசிகளாக மாற்றப்பட்டனர். அவர்களிடம் இருந்த வேலையெல்லாம் பிடுங்கிட்டு அவர்கள் தேவனுக்கு கோயிலுக்கு செஞ்ச வேலையெல்லாம் பிடுங்கிட்டு இந்த கூட்டுறது, பெருக்கிறது இந்த வேலையை மட்டும் கொடுத்துட்டு, மற்றபடியான இந்த சாமி கும்பிட்றது, சாமிக்கு பூஜை செய்கிறது, இந்த வேலையெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றி இவங்க தேவர் அடியார்களாக இருந்தவர்களை தேவதாசிகளாக மாற்றி இந்த கோயிலில் இருக்காங்க பார்த்தீங்களா, பெரிய மனுஷனுங்க, ஜமீன்தாருங்க, இவங்களுக்கெல்லாத்தையும் வந்து அடிமையாக்கி வச்சுட்டாங்க. அவங்க சொல்கிறத செய்யணும், அவங்க பேசுகிறத தான் நம்ம இது பண்ணணும், அவங்க பேச்சுக்கு நம்ம மறுபேச்சு பேசக்கூடாது. அந்த மாதிரியாக தேவரடியார்களை மடைமாற்றி விட்டார்கள். மடைமாற்றி இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை. இதெல்லாம் ஒரு கட்டமைப்பு. இது வந்து இதுவரைக்கும் இந்தியா உலகத்திலேயே இல்லாத ஒரு கட்டமைப்பு இந்த பார்ப்பன இந்த வந்தேரி கும்பல் செஞ்சது. அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. அதாவது கல்வியை கற்க விடாமல் வச்சுருந்தது. கல்வியை 2000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க சித்தர்கள் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த ஊர் தானங்க நம்ம ஊர் என்ன ஊர்? தமிழ்நாடு வந்து மதுரையில் வந்து தமிழ்ச்சங்கம், 2ஆம் தமிழ்ச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் வைத்து 5000 10,000 வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்தே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் நம்ம ஊர். அப்போது கல்வி அறிவு, படிப்பறிவு, பட்டறிவு, ஏட்டறிவு அனைத்தும் சிறப்பாக இருந்திருக்குது. நல்லா படிச்சிருக்காங்க. இலக்கணம் வகுத்து இலக்கணங்களை தொகுத்து இலக்கியம் படைத்தவன் தமிழன். அப்படி இருந்தவர்களை படிப்பை மழுங்கடிச்சு படிக்க விடாமல் பண்ணது யார்? இவங்க தான். அப்புறம் ஜாதகம்னு ஒன்று, இவங்க பிழைக்கிறதுக்காக வேண்டி ஜாதகம்னு ஒன்று பார்த்தாங்க. பார்ப்பனர்கள் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கோள் பார்க்குறவங்க, நல்ல நேரம் பார்க்குறவங்க, வானம் பார்க்குறவங்க, பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இது ஏற்கனவே வள்ளுவர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த வேலையை. வள்ளுவர்களும் நம்ம ஊரில் இருக்குது. இப்போ அந்த நம்ம ஒடுக்கப்பட்ட சாதியிலேயே அந்த வள்ளுவர்கள்லாம் இருக்காங்க. அந்த வள்ளுவர்கள் தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு தான் அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அவருங்க வந்து பார்ப்பனர்கள்னு பேரே வந்தது. இப்போ ஜாதகம் இவங்க 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 வயிற்று பொழப்புக்காக என்ன பண்ணுறது, ஜாதகம் அப்படிங்கிற பேரில் 12 ராசியெல்லாம் அதை போட்டு இதை போட்டு 27 நட்சத்திரங்களை போட்டு இது நேரம் சரியில்லை, இது இப்படி இருக்குது. நம்ம நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மேலே இருக்கிற கிரகத்துக்கும் கீழே இருக்கிற மனுஷனுக்கும் என்ன இருக்குது? அது அதனுடைய வேலை செய்யுது. நம்மளுடைய வேலை செய்யணுமா இல்லையா? ஆனால் நம்ம செய்யலை, விடலை.
அது இந்த இடத்துல இருக்குது. இத நோக்கி நகருது. இங்கிட்டு வருது. இப்படி இடம்பலமா சுத்துது. வடமீளமா சுத்துது. அது வந்து நம்மள பாதிக்குது. அது வந்து அதனால வந்து நமக்கு நன்மை தீமைகள்லாம் விளையுது. எந்த நன்மையும் இல்ல, தீமையும் இல்ல. அது பாட்டு அது வேலைய பார்த்துட்டு இருக்குது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்த்துருக்கோம். 1 கிரகமா, 2 கிரகமா, ஊருப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்குது. பல லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. எவ்வளவு நட்சத்திரங்கள் இருந்தும், இவ்வளவு கோள்கள் இருக்குது. நம்ம கண்டுபிடிச்சது 12 கோள்கள். அப்படிதான் அப்படிதான். அந்த மாரி தான் வச்சுக்கணும். அதுவும் சூரியன வந்து கோளே இல்ல. அது ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க. இந்த மாரி எல்லாம் நெறைய அறிவியல் வந்து நெறைய கண்டுபிடிச்சுருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த அறிவியல் வரத்துக்கு முன்னாடி இந்த அறிவு பூரா தமிழர்கள்ட்ட இருந்தது. அதை பூரா மழுங்கடித்து எவ்வளவு கண்டுபிடிப்புகளுங்க, எவ்வளோ மருத்துவத்த முதல்ல எடுத்துக்கங்க. மருத்துவம் எவ்வளோ மருத்துவம் இருந்துச்சு தெரியுங்களா? இந்த ஆங்கிலேயர்களோட சேர்ந்து இவங்க இந்த பசங்களுங்க சேர்ந்து தமிழர்களுடைய அந்த எதுவுமே இல்ல பஞ்ச பராரிகளாக்குனது மட்டும் தான் மிச்சம். கோமணத்த கட்டிக்கிட்டு வயல்ல வேலை செய்ய விட்டாய்ங்க. அதுதான் இவைங்க பண்ண கட்டமைப்பு. ஆக சிறந்த கட்டமைப்பு. உடன்கட்டை ஏறுதல் அது உங்களுக்கு தெரியுங்களா? புருஷன் செத்து போயிட்டா பொண்டாட்டி தூக்கி நெருப்புல போட்டுருவாய்ங்க. புருஷனை எப்படி எரிக்கிறாங்களோ, அதே மாரி பொண்டாட்டி தூக்கி கொண்டு நெருப்புல போட்டு எரிக்க வச்சுருவாய்ங்க. உடன்கட்டை ஏறுதல். எவ்வளோ கொடுமை தெரியுங்களா? சடங்குகள். அதுபோல யோசிச்சு பாருங்க. சடங்குகள். எத்தன சடங்கு? எதுக்கு சடங்கு? எவ்வளவு சடங்கு? எல்லாத்துக்கும் மந்திரம். அவனின்றி ஓரணும் அசையாதுன்னு சொல்லியே, அவர்கள் இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாது. குழந்தை பிறக்கிறதுலேருந்து நம்ம சாவுற வரைக்கும் மொத்தமா அவங்கள வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்குது. ஜாதகம் சொன்னாய்ங்க. பரிகாரம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பரிகாரம். எப்புட்றா பரிகாரம் பண்ணா கிரகத்துக்கு எப்புட்றா தெரியும்? சரி இந்த சனி கிரகம் இருக்குது. ராகுக்கு எது பிரச்சனை இருக்குது. இந்த ராகுக்கு எதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணுங்கிறாய்ங்க. அந்த பரிகாரம் பண்ணிட்டா எப்படி சரியாகும்? ராகு கிரகத்துக்கும், கேது கிரகத்துக்கும் நமக்கு தெரியுமா? அவங்களுக்கு இப்ப அவங்க பரிகாரம் பண்றான் அப்படின்னு. ஒரு ஜாதகம் எழுதுறான். ஜாதகத்தில ராகு, கேது தோஷம் இருக்குங்கிறான். அதுக்கு ஒரு பரிகாரம் பண்றான். பரிகாரம் பண்ணி ஜாதகத்த மாத்தி எழுதிடலாமா? கட்டங்கள மாத்தி போட்டுறலாமா? இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்மலாம் யாரும் கேட்கறதில்ல. அப்படியா? பரிகாரமா? ரைட்டு. உடனே இப்போ 1000மோ, 2000மோ, 4000மோ, 5000மோ செலவு பண்ணி அந்த பரிகாரத்த செஞ்சிடலாம். ஆனா, ஏன் அந்த பரிகாரம் செய்றோம்? அப்படி செஞ்சா சரியா வந்துருமா? சரியாவே வராது. பொறந்த நேரம் மாறிருமா? பொறந்த லக்கணம் மாறிருமா? பொறந்த நட்சத்திரம் எதுவுமே மாறாது. ஆனா பரிகாரம் செய்றோம். பரிகாரம் செஞ்சா சரியா போயிரும்பாய்ங்க. இவைங்கலாம் சொல்லுவாய்ங்க. அவைங்க சொல்றது பூரா நம்ம செய்யணும். அதே மாரி தான் கோயில். கோயில பார்த்துக்கங்க, அதெல்லாம் மிகப்பெரிய கட்டமைப்பு. இவங்க செஞ்ச கட்டமைப்புல மிகப்பெரிய கட்டமைப்பு. நெறைய இருக்குதுங்க கோயில். கோயில் எடுத்துக்கங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆகம விதிம்பாய்ங்க. ஆகம விதின்னா என்னன்னா, சாமி இந்த இடத்துல இருக்குது. இத்தன அடி தூரத்தில இருந்து செவுரு இருக்கணும். இத்தன அடி தூரத்தில ஒரு மூலஸ்தானம் இவ்வளோ பெருசுக்கு இருக்கணும். இத்தன அடி நீளம், இத்தன அடி வீடு கட்டுறோம்ல, ஒரு 20க்கு 40 வீடு கட்டுறோம். 20 ஒரு 5 சதுரத்த வீடு கட்டுறோம். இந்த பெட்ரூம் இங்க இருக்கணும், ஹால் இங்க இருக்கணும், கிச்சன் இங்க இருக்கணும், பாத்ரூம் இங்க இருக்கணும். இந்த மாரிலாம் கட்டுறோம்ல, அதே தான். இதுதான் ஆகம விதி. இது அப்படியே கோயில்ல சாமி இவ்வளோ பெரிய கோயில் கட்டுறோம். இந்த இடத்துல சாமி இருக்கணும். இதுலேருந்து இத்தன அடி இது இருக்கணும். தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா போதும். தமிழ் எழுத்துக்கள டிபெண்ட் பண்ணி, இந்த உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் அந்த எண்ணிக்கைலாம் டிபெண்ட் பண்ணி கோபுரம், கீபுரம், இந்த நந்தி, கிந்தி எல்லாம் வச்சிருப்போம். இதுதான் ஆகம விதி. இவங்க என்னமோ ஆகம விதினா என்னமோ வானத்துலேருந்து வந்து குதிச்ச மாரியும், அது வந்து நமக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரியும், அது அவங்களுக்கு மட்டும் சம்மந்தப்பட்ட மாரி எவ்வளோ பெரிய கட்டமைப்பு தெரியுங்களா? இதெல்லாம் வந்து நீங்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய டுபாக்கூருத்தனமான வேலை. எவ்வளவு பெரிய ஆனா கோயில கட்டினது பார்த்தீங்கன்னா நம்மளுதா இருக்கும். நம்ம தான் கட்டியிருப்போம். ஆனா இவர்கள் வந்து கோயில் வந்து அவர்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாரி சொந்தம் கொண்டாடுறது. இந்த மாரி நெறைய இருக்கு. ஏகப்பட்டது கட்டமைச்சிருக்காங்க. பேசணும்னா 4 காணொளி, 5 காணொளி பேசினா கூட பத்தாது. ஒவ்வொரு காணொளியும் 25 நிமிஷம், 1/2 மணி நேரம் பேசினாலும் 5 காணொளி பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கணும். இவருக்கு ஆனா பிரதமர் மோடி சொன்னது கரெக்ட்டு தான். இந்தியாவினுடைய கட்டமைப்புக்கு ஆர்எஸ்எஸ் பேருதவி செஞ்சிருக்கு அப்படிங்கிறது உண்மதான். பேருதவி செஞ்சிருக்காரு. இப்ப நான் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் கட்டமைப்பு. அது இல்லாம இன்னும் நெறைய கட்டமைச்சு வச்சிருக்காங்க. இன்னும் பேசுவோம். அடுத்த காணொளியில பேசுவோம். நன்றி, வணக்கம்.